ஹாய் கைஸ், கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணலாமா? இது எனக்கு ரொம்ப நாள் வருஷம் முன்னாடி கிஃப்ட் வந்தது. இட்ஸ் நாட் மை பர்த்டே கிஃப்ட், பட் இட்ஸ் செட். ஏன்னா இது நான் ஓப்பனே பண்ணலை, டச்சே பண்ணலை. ஈவன் 9th கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 4th 5th வந்தது கிஃப்ட்டுங்க. ஒரு பென்சில் பாக்ஸ், ஒரு 2 பென்சில், ஒரு பிங்க் கலர் ஸ்கேல், ஒரு க்ரையான்ஸ், க்யூட்டான க்ரையான் பாக்ஸ், ஒரு இது ஷார்ப்பனர், ஒரு எரேசர். இதுதான் என்னோட கிஃப்ட். பட் இந்த பாக்ஸ் அநியாயத்துக்கு அழகாக இருக்கனால இதை நான் சேஃபாக வச்சுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சில கிஃப்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணா, அதாவது ஸ்ருதி அண்ட் தன்வி. என் பர்த்டே February 25, பட் நான் இதை வந்து March 3 தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. என் அம்மா என்னைய விட என் அம்மா தான் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண. ஆனால் இது என்னோட இது ஒரு இது இல்லை, ஒட்டி வச்சுக்கலாம் தானே. நான் ஏன் இதை ஒட்டி வைக்கிறேன்னு எனக்கே தெரியல. பட் இது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரம் கண்மணி. என்ன கிஃப்ட்டுன்னு தெரில, பட் இந்த பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். எனக்கு எல்லாத்தையும் நானே பிரிக்கணும்னு தோணுது, பட் என் அம்மா கேட்டாங்க, சரி இதே கொடுத்துருவேன். கண்மணி கொடுத்த கிஃப்ட், அதாவது இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கண்மணி என்று சொல்கிறேன். இந்த டேப் எங்கே ஓட்டுறது? வாயில பாரு, என்ன பிரிச்சு பார்ப்போமா? ஏய், ஏதோ கவரு. டேப் பொறுமையா பிரிப்போமா? நான் பிரிக்கிற பிரிவுல என்ன ஆயிடுமா, கிழிஞ்சிடுமா? நீயே பிரி. எனக்கு இருக்கிற அவசரத்துக்கு இது நான் பிக்கிற கேரக்டர். ஆஹா, எக்ஸைட்மெண்ட் தாங்கலையே. வாவ், என்ன பாப்போமா? ஐ ஸ்டிக்கர் போட்டு ரொம்ப ஏஸ்தெட்டிக்கா கொடுத்திருக்காங்க gift. ஆமா, வாவ், கிளிப்படி. ஏய், அழகா இருக்குடா, அழகா இருக்குங்க, கியூட்டா இருக்கு. லா 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 லா. வாவ், ஸ்டோன் வெச்ச போட்டுடி. ஏன்னா நீ எவ்வளவு எக்ஸைட் ஆன, அழகா இருக்கு gift. ஆனா இது யார் கொடுத்த gift? ஸ்ருதி தன்வி அன்னைக்கு வந்தாங்களே என் ஃப்ரெண்ட்ஸ். கள்ளத்தனம் ஒன்று கொடிடும். நான் நீட்டா பிடிச்சிட்டேன். ஐயோ, புக்கு எங்க? நான் அவ்வளோ படிப்ஸில், பட் கண்ணை மூடிட்டு திறந்து டைரியா புக்கா தெரியவில்லை. டைரியா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஐயோ, இது எனக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்க்கு பிக்கணும் போல இருக்கு. கூட நான் பிரிக்கிறேன். நீ பொறுமையா நீட்டா எனக்கு இந்த gift கவர் அடுத்த பர்த்டேக்கு யூஸ் பண்ற அளவுக்கு பிச்சு தருவியா? இங்கே ஒரு டேப் ஒட்டி இருக்காங்கம்மா. அழகா பிச்சிட்டேன். காட்டன் பிக்சர் போட்டு நோட். பாஸ்வேர்ட் போட்டு டைரி. இதை என் பர்சனல் திங்ஸ்லாம் எழுதலாம். இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? எனக்கு ரொம்ப குடு. ஏ, பாஸ்வேர்ட் போட்ட டைரிடா. கிஃப்ட் கவரை சேஃபா வச்சுக்கலாம். ஏய், ஆமாடா, லாக் சிஸ்டம்டா. ஆமாம்மா, நான் என்னோட டைரி. உன்னோட டைரி தான். ஏய், எனக்கு இப்போதாம்மா எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஏய், நீ பாருடி, இந்த பைலட் குளோப் வச்சு போறா. ஏய், இல்ல, இது சாட்டர்ன் தானே. சாட்டர்ன்டா. அதுக்கு எதுல போறா? சேட்டலைட்ல போறபோது எதை தொடுறா? குளோப தொடுற போது மேல என்ன போடுறது? ராக்கெட் போடுறது. இது நான் அடுத்த கிஃப்ட் பை ஸ்டார். நான் ஒரு gift அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதை கொண்டு வந்து காமிக்கிறேன். சர்ப்ரைஸ்.
எக்ஸைட் ஆகணுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன கிஃப்டாக இருந்தாலும் பெரிய கிஃப்டாக இருந்தாலும் கிஃப்ட் இஸ் கிஃப்ட். ஒன்றும் இல்லைங்க, சன்ரைஸ்க்கு வாட்டர் பாட்டில் வரும் கிஃப்ட் அப்படிமா. சார் எனக்கு என்ன கலர் வாட்டர் பாட்டில் வரும், ப்ளூ கலர் வால்பேலாம் ஆரஞ்சு கலர் பாடலாம் ஒரு எக்ஸைட்டாக பார்ப்போமா இல்லையா? பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல டேரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஆசையாக பார்க்குறோமா இல்லையா? சீகர் டு சீ தானே. தட்ஸ் இட். இது வந்து என்னோட கசின் கொடுத்த gift. அம்மாடி, இது வந்து என்னோட நற்றினைன்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தா. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிஸ்னஸ்லாம் போட்டு ஒரு பெரிய செட்டே, பிஸ்னஸ் ட்ரேட் போட்டு ஒரு செட்டே இருக்குது. எனக்கு இது விளையாட தெரியாத அதான் சொல்லித்தரேன்னா. பட் எனிவேஸ் இட்ஸ் வண்டர்ஃபுல். பெரிய கிஃப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல நிறைய இருக்கு, எடுப்பாரு. ஐயோ எனக்கு எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு படித்து பார்ப்போம். சோம்பேறி, என் போர்ஷனே நான் படிக்க மாட்டேன். இது படிக்கணுமே, அவளே சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா அந்த அதித்தி கொடுத்த நெக்லஸ் எங்க? ஷெல்ஃப்லேயே வச்சிட்டியா? ஆக்சுவலி அவள் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஷெல்ஃபில் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே லைக் வந்து நெக்லஸ் அந்த மாதிரி கொடுத்தாலாம். பட் ஆக்சுவலாக அது ஆசமான ஒரு கிஃப்ட்டு. இந்த இது கூட கிரீன் கலர் கூட பென்னு, அழகான ஒரு பென். எங்க காட்டு? எஸ்தட்டிக்கான ஒரு பென்மா. வாவ், ஷைனியாக இருக்குது. இது சேவிங்ஸ்லேருந்து வாங்கி கொடுத்தனால இட்ஸ் எமோஷனல். நான் சேஃபாக வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பவுடர் போட்டுக்கலாம். இந்த பேனால் எழுதுற போது நமக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கு. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றப்பல மேட்சிங்காக கூட இந்த பென் எடுத்துட்டு போகலாம். சூப்பர். தாத்தா எல்லாமே என்னோடது. ஏன் எனக்கு இந்த பிடிக்கணும்னு தோணலைன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆண்டி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஷீ இஸ் ஸோ க்ளோஸ் டு மீ. காதல் வந்தாலே கண்ணோடு தானா ஒன்று கூடி நடித்தேனே துடித்தேனே. இந்த பெண்ணை வச்சு எழுதிடுவேன். ஏன்னா எனக்கு பெண்ணை எடுத்துகிட்டு வர்றது சோம்பேறித்தனம். எப்படி எழுதுதுன்னு நல்லா தாங்க எழுதுது, ஸ்மூத்தாக எழுதுது. பால் பாயிண்ட் பெண்ணு, ஆனால் அழகாக எழுதுது. நான் ஏன் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறேன்னு எனக்கு புரியல. பட் எனிவேஸ் நான் கொஞ்சம் லூஸு, அது எனக்கு தெரியும். இது நான் தான் பிரிப்பேன். இது கவிதா. அங்கே ஒரு கேண்டி இருக்கு பாரு, அதை பிரி நீனு. இல்லடா நீ பிரி, நான் பார்க்கறேன். அங்க ஒரு கிஃப்ட் இருக்கு. பரவாயில்லை நீ பிரி, நான் பார்க்கறேன். எங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. எனக்கே எக்ஸைட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய கிஃப்ட் சேர்ந்துருச்சு. அதாவது பர்த்டேவை கொண்டாடணுங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு மாதிரி கொண்டாடணும். அதுதான் அனுபவம். ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இந்த பர்த்டே தான் கொண்டாடி இருக்கோம். நான் பெரிய கஷ்டமா இருக்கு. நீ பிரிய சோம்பேறி. ஆனால் என்னை ஸ்பெஷலாக இவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாரும் அழகழகா கிஃப்ட் பேக்கிங் பண்ணியிருக்காங்கம்மா. எப்படிம்மா இதெல்லாம் இப்படி வச்சுக்கலான்னு தோணுதுமா. பிரிக்க கூட மனசு வரலைங்க. அழகான பேக். இனிமேல் இதை என் கையில் கிடைக்காது. ஏன்னா என் அம்மா யூஸ் பண்ணுவாங்க அழகா இருக்கிறதுனால. யாரு கொடுத்தா? சாய் AL1. இந்த வீட்டில் தான் யாரோ இருக்காங்க. AL1 யாரா இருக்கும்? AL1 அம்மா இது ஜூடு தாண்டி கொடுத்தது தானே? ஆமா. So let's unbox. அதாவது ஏன் பேரே போட்டிருந்தாங்களா, நல்லா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதாவது நான் கிஃப்ட்டை கிழிக்கிற ஆள். பட் எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு பொறுமையாக பிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸைட்மெண்ட் தலையே வெடிக்குது. பிரிச்சியா? நான் அதுக்குள்ளே பிரிச்சே முடிச்சிட்டேன். சீக்கிரம். ஐயோ அடுத்த லேயரு.
surface is like a handbag. Hey அம்மி, வாவ் இங்க பாரு. ஏய் என்னது இது ஹேங் பண்றதுக்கு அழகா இருக்கு. ஏய் யாரே கொடுத்தா ஜூடித் ஆண்டி வாட்டர் செலக்ஷன். இதை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் மீ. ஆனா நான் இதை நான் தான் ஷேர் சூப்பர் பண்றேன். கலர்டா ஆமா மீ, அப்ப தெரியறதா மீ, ஜாலியா இருக்கும் மீ பர்த்டே. இங்க பாருங்க நான் பிரிச்சிட்டேன். Actually love this gift love ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் நாடு கடல். ஏதாயே ஸ்மார்ட் போனா ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுது சம்மந்தம் இல்லாம. யாரே கொடுத்தாங்க கவிதா ஆண்டி. ஸ்மார்ட் போனா ஏய் ஏன் எனக்கு இப்படி தோணுது. ஏய் எல்லாமே சூப்பர் சூப்பர் கிஃப்டா கொடுத்துட்டாடி. ஏய் ஆமாமா, அவங்க நல்லா கட்டி பிடிக்கலாம் போல. ஏய் இதெல்லாம் நீயே ஏய் குடு நான் பிரிக்கிறேன். சிசர் இருந்தா இந்த டேப்லாம் கிழிச்சிடுவேன். பிரிக்க வேண்டாம் குடு. ஓரளவுக்கு பிடிச்சிட்டேன். எங்க காட்டு? ஏய் நான் கொஞ்சம் மென்டல். தோடிடி. ஏன்டி அப்படி சொல்ற? தோடிடி. ஏய் இதே தோடு தான் என்கிட்ட இருக்கு. இவங்க இது பிங்க் பிளாசம் வாங்கிருக்காங்கடா. ஏய் இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஏய் கிளிப். ஏய் கிளிப். ஏய் கீ செயின். யூ மேக் மீ ஸ்மைல். ஏய் யூ மேக் மீ ஸ்மைல். ஆமா அவங்கள ஐ மேக் ஹர் ஸ்மைல். யூ மேக் மீ ஸ்மைல். ஏய் காட்டு. ஏய் ஜிப்லாக். சைனாவோட இந்த ஏய் ஜிப்லாக் சூப்பர். ஆமா எனக்கு ஜிப்லாக் போச்சுனா அவ்வளவு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஏய் இது ஆமா நான் ஷேர் பண்ணுவேன்மா. ஸ்மார்ட்டா இருக்கு இதுல. நான் ஒரு ரெட் கலர் குடு ப்ளீஸ் நான் பார்க்கறேன்டா. ப்ளீஸா பாரு. அது இல்ல அத இதுல குடு. பண்ணி பாப்பியோ. ஏய் இந்த லேபிள் ஓகே எப்படி மறந்தேன். एक्चुअली ஜூடு தாண்டி கொடுத்தது AL1 டேப் இருக்கா. இதுலடி இந்த பாருடி. என்னடி சாரிமா என்னம்மா சொல்லுமா. எப்படி ஒட்டக்கது மா தாமா அத சீக்கிரம் ஓடி போட்டு கவரியா. அழகா இருக்குமா ஆனா அது. ஏய் அழகா இருக்குடா. ஏய் ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பேசாம இதோட பேர் பண்ணி போட்டுருவோமா. ஏய் ஹேண்ட்பேக்டா உனக்கு. ஏய் ஷாம்பவி அக்கா from சனாயா. இங்க பாருடி. என்னடா ஏய் அழகா இருக்கு உனக்கு சூட் ஆகுது. நீயே வச்சுக்கோ. இது காட்றேன் கைய. இது பாரு. இங்க பாருங்க அழகா பிரேஸ்லெட் போட்டுருக்கேன் பாத்தீங்களா. நான் கிட்ட கேமராவை காமிக்கிறேன். கை காமி. ஏ பிரேஸ்லெட். ஆமா ஆனா அழகா இருக்கு பிரேஸ்லெட். थैंक यू. உனக்கு சூட் ஆகுது. थैंक यू டா. ஆனா நீ இத போட்டுக்கோ. அடுத்த ஃபங்க்ஷன்ல தந்தா போதும். நீ வெச்சுக்கோ. ஆக்சுவலி பிரிக்கிறது கஷ்டம் ப்ரோ. நீ ஆனா இது என் ஃபேவரட்டா. நான் ஐயோ இதை பிரிக்க மனசு வரல. எவ்வளோ நீட்டாக அழகாக ப்ரௌன் ஷீட் போட்ட மாதிரி இருக்கு. இது எப்படி பிரிக்க மனசு வரும். அப்படியே வச்சுக்கலான்னு தோன்ற ஒரு சைக்கோ. அதாவது சில பேரெல்லாம் பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாளே கிஃப்ட் இருக்கு. அடுத்த நிமிஷமே பிடிப்பீங்க. நான் எப்படின்னா ரொம்ப நாள் ஐயோயோ இவங்களும் பிஸ்னஸ் கேமு நம்ம சனாவும் இது வேற விதமான பிசினஸ் கேமா இருக்கும். பிசினஸ் கேம்ல நிறைய விதமான கேம் இருக்கு. விளையாட தெரியாத கேம் தான். நான் சொல்லி தரேன்டி. நான் விளையாடுவேன் சின்ன வயசுல பிசினஸ் கேம். உனக்கு பொறுமை இழக்கிறேம்மா சம்டைம். இதை கீழே போட்டு தள்ளி விட. நெக்ஸ்ட் கிஃப்ட் டியர் ஷாம்பவி ஃப்ரம் மகிழ் மேகன் BT3. அவ்வளோ க்யூட்டான ஒரு பொண்ணு. ஆமா இப்படி ஒட்டியிருக்கேன். ஐயோ இது சூப்பர் டி. லைட்டா கிளிக்கிறேன். யாரே வாங்கி கொடுத்தது இது ரோஸ் கலர் கவர்? இது அவ மகிழ்மா.
மகளா சூப்பர் டி. அவன் என் கூட விளையாட வருவாள்ல ஒரு குழந்தை, அவளே தான். ஐயோ இந்த கிஃப்ட் பேக்கிங்க பாருமா, அநியாயத்துக்கு அழகா இருக்கு. பிசினஸ் வித் 4 கேம். அவ சனாயால இதுதான் மகிழ். அவ சனாயா கொடுத்த கிஃப்ட் அது. மா நீயே பிரிச்சு கொடுத்துறியா? பிரிச்சிடலாமா? சரி எவ்வளோ அழகாக கிஃப்ட் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பண்ணவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீங்கள் போல இந்த பொறுமையை இழந்துருவீங்க. இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கஷ்டப்பட்டு பிரிக்கிறோம். ஆஹா இது வந்து மகிழ் கொடுத்த gift தான். எனக்கு ஞாபகம் இருக்கு. சோலார் சிஸ்டம் ஜிக்ஸா பசில்மா. சூப்பர் டி. பசில் நான் சால்வ் பண்றேன். இங்க பாரு பிசினஸ் வித் 4 கேம்னா என்ன? லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், ரேசிங் கேம், அப்புறம் வேற ஏதோ ஒரு கேம், டைஸ் கேம். எல்லாமே டைஸ் கேம். சூப்பர். இது சோலார் சிஸ்டம் கூட இந்த ஜிக்ஸா பசில்மா. அது வந்து இந்த ஒட்டுவால பப் பப் பப். மா இந்த gift cover எல்லாம் இல்லடி, இது பேர் என்ன தெரியுமா? 60 யூனிக் pieces of the, அதாவது 1 of the unit is the. அவ்வளவுதான் gift முடிஞ்சு. பிரிச்ச gift எல்லாம் ஒரு சைடு வைப்போம். இன்னும் சூப்பர் டி. கடைசியா யாரோட gift தெரியுமா? நம்ம வித்தார்த்த பைப்ல. அடே ஆனா வித்தார்த்த அவங்க சொல்லும் போதே கல்லுன்னாங்க. பெபிள்ஸ் இருக்குல்ல, அந்த gift எனக்கு பெபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு வித்தார்த் சொல்லியிருப்பான் போல. அதனால அவங்க அம்மா வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வித்தார்த்துனா ஸ்பெஷல் gift தான். அவன் அப்பவே பிரிச்சு பாரு அப்படின்னா நான் அப்புறம் பிரிச்சு பார்த்துக்கிறேன்டான்னு சோம்பேறி கிட்டனத்துல க்ளோ இன் த ராக். எவ்வளோ பெரிய செட்டு. இது என்னோட என்ன படிப்பு சம்பந்தப்பட்ட கேமா வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் படிப்பு இல்ல. ஆனா பெயிண்டடா என்னது படிப்பு இருக்கு. ஓ இதுதான் கல்லுனாங்களா? க்ளோ ஆஃப் த ராக். இத பிரிப்போமா? இது ஆக்சுவலி சூப்பரா இருக்கும். ஆமா சிஸ்டர் கொண்டு வா. யார சிசரை வச்சு பிரிக்க பொறுமை இருக்கும். இந்த gift கவர்ல சேஃபா வச்சுக்கலாம். அழகா வேண்டாடா கண்ணா. ரைட்டா இருக்குமே. ஐயோ எம்மாடி, பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாத ஒரு சோம்பேறியான செய்வேன். அம்மாடி க்ளோ ஆஃப் த ராக் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் த ராக். நீ விளையாடுவே? அது இல்ல, இங்க பாரு ராக் பெயிண்டிங்மா. புரியுதுடா கண்ணா. இது ராக்ஸ் ஆக்சுவலி. வாவ் இது என்னது தெரியுமா? இந்த பெயிண்ட அடிச்சிட்டு இது மேல இத அடிச்சா இது வந்து என்ன தெரியுமா ஆகும்? க்ளோ ஆகும். இருட்டுல க்ளோ ஆகும். புரியுது. எவ்வளவு ஒரு அருமையான gift தெரியுமாமா? ஆமாடி. பெயிண்ட் பிரஷ், பட்ஸ், ஒரு கியூட்டான ஸ்மைலிஸ், ஐபால்ஸ். குடிடி ஸ்மைலிஸ் காட்டுடி. இந்த பாரு. வாவ் ஸ்மைலி. இங்க பாரு ஸ்மைலிஸ்க்கு கண்ணு வைக்கிற மாதிரில பிக்சர் கொடுக்கிற மாதிரில இருக்கு பாரு. ஆமா இந்த பாரு. ஐயோ எங்க அத பண்ண ஒரு தடவை. இந்த பாரு காட்டன் கொடுத்திருக்காங்க பாரு. ஆமாமா எனக்கு பிடிச்சது. அப்ளை பண்ணிட்டு துடைக்கிற போது காட்டன்ல துடைச்சிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள வைக்கணும். போறச்சுனா மூஞ்சில கூட தடவிக்கலாம் இல்ல. இதப்போ அம்மா கடைசியா ஒரு gift இருக்கு. அந்த gift எடு. கியூட்டான ஒரு gift. அம்மா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்டப்பையில போட்டு வைக்கிறேன். ஆக்சுவலி இது அழகான ஒரு gift. இது சேஃபா வச்சுக்கணும்.
இதை நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏ கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் அந்த அந்த இந்த இது எடுத்துட்டியா ராக்ஸு? எப்படி இருக்கு காமி? என்னமா எக்கு மாதிரி இருக்கு பார்க்க. இது பேர் என்ன? மார்பிள் ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஓ வெயிட்டா இருக்குடா. இந்த ஸ்டோன் எல்லாம் இந்த அழகான பையுள்ள போட்டா எவ்வளோ அழகா இருக்கும். பக்கத்துல இருந்தேன்னு எடுத்துட்டானா கார்போர்ட்லேயே போட்டு வைக்கும். பவுடர் மாதிரி ஆகுது சுண்ணாம்பா. இன்னைக்கே ட்ரை பண்ணுமா எல்லாத்தையும் எனக்கு இப்பவே இது. ஏய் கடைசியா ஒரு gift இருக்கு. என்ன? அன்னைக்கு அப்பா வந்து எனக்கு ஒரு gift கொடுத்தால, அந்த gift அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? பாத்துறோம். எனக்கு இருக்கிற எக்ஸைட்மென்ட்டோட உனக்கு தான்டா ஜாஸ்தி. ஏய் நான் இதெல்லாம் ஜாயின் பண்ணி தரேன் டி. நீயும் வச்சுப்பியா? யூஸ் பண்ணுவியா? நானே யூஸ் பண்ண வேண்டிய இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுல விளையாட வேண்டிய. யூஸ் பண்ணிக்கோ. நீ இந்த பெயிண்ட் கூட என் கூட சேர்ந்து பண்ணுமா? ஏய் நான் பண்ண வேண்டிய பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் டி. பண்ணுவியா? சீரியஸாவா? சீரியஸா டி. ஏய் சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ரேசிங் நோட் உனக்கு வாங்கி கொடுத்து நான் ஒரு புக்ல வரைஞ்சிட்டு இருப்பேன். நீ ஒரு புக்ல வரைஞ்சிட்டு இருப்ப. சூப்பர். மை இதுல என் மோஸ்ட் ஃபேவரட் gift கடைசியில சொல்றேன். எனக்கு ஆக்சுவலி எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருந்தது. அம்மா அந்த சாக்லேட் மட்டும் எடுத்துதாமா, சாக்லேட் ஷேப்ல இருக்கிற gift. இங்க பாருங்க. இது எனக்கு ப்ளீஸ் ஹைட். இங்க பாருங்க. இதுல வந்து எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இருக்குன்னா மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், வெனஸ், மார்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணணும்? எல்லாமே சேர்த்து மெர்க்குரிக்கு பக்கத்துல என்ன வரும், வீனஸ் பக்கத்துல என்ன வரும் அப்படின்னு சேர்க்கும்போது ஒரு மெர்க்குரி பற்றி பின்னாடி போட்டுக்கோம், வீனஸ் பற்றி பின்னாடி போட்டுக்கோம். எல்லாமே போட்டுக்கும் போது அது சேர்க்கிற போது ஒரு க்ளோப் மாதிரி வரும். ஒரு சர்க்கிள் சவுண்ட் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கே, ஹெல்ப் பண்ணலாம்ட்டல இல்ல. அத இது பண்ணிட்டு திருப்பி பார்த்து படிக்கிற போது நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏய் இல்ல அடே இன்னும் கொஞ்சம் gift இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குங்க. எனக்கு கிஃப்ட்ஸ்க்கு லைட் போட யூடியூப் லைட். கிஃப்ட்ஸ்க்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம பர்த்டே வைக்கிற போது எல்லாரும் எக்ஸைட் ஆகி நம்மளை பார்த்து பேசிட்டு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. கிஃப்ட்ஸ் பிரித்து பார்த்துட்டு உங்கள் கிஃப்ட்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் கிஃப்ட்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்குற போது யாரும் கிஃப்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்போமா மாட்டோமா? அதுதான். அவங்கள பார்க்கும்போது நான் சொல்லுவேனா இல்லையான்னு மட்டும் பாரு. இது யாரு? ஏய் இதுவும் ஏஎல் பண்ணுமா? இதுவும் ஜூடித் ஆண்டி. Oh no, everyone are such a sweet guys. Actually இது வெயிட் இல்லை. என் அப்பா கொடுத்த gift எதுக்கு தெரியுமா? பர்த்டே, டெடி டே எல்லாத்துக்கும் கலந்து அவர் முன்னாடியே ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு February 25க்கு. தாயேன் அதுக்குள்ள பிரிச்சுட்டேன். யாரு கொடுத்தான்னு கூட பார்க்காம. AL1 ஜூடிதா ஆண்டி நீ தான் சொன்ன சாரி போட்டு கொஞ்சம் முட்டாள்மா. இந்த மாதிரி பெரிய gift பாத்தியா? என்னது தா? ஷைன். ஏய் நான் தம்பேன். இங்க பாரு. என்னையே வெறுப்பேத்தாரு. இங்க காட்டு. ஏய் குடு. ஏய் ஜூலிக்கே இருக்குடா. நான் தான் இத பிரிப்பேன் ப்ளீஸ் டா. மனுஷ எல்லாரும் அருமையான வாங்கிருக்காங்க. எதை ஃபேவரட்னு சொல்றது வேற தெரியலையே. I am the queen in this world. Wow! In my world. Hey. I am also queen in the world. Oh no da. இங்க பாருடா next year birthday-க்கு நான் இத போட்டுப்பேன்டா. Birthday girl. எனக்கு உண்மையாவே எனக்கு பர்த்டே ஃபீலிங் இருக்கு. இப்போ டைம் ஓடுறதே. இது நம்ம கோல்டன் கலர்ல ஒரு சேஃப்டி பின் அவங்களே கொடுத்துட்டாங்க. வாவ். எல்லாருமே வண்டர்ஃபுல் gift தான். நான் எல்லாரையும் பார்த்து ஒரு தடவை
ஆக்சுவலி நீங்கள் ஒரு அழகான அருமையான gift கொடுத்துருக்கீங்க. இந்த கிஃப்ட்டை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன் இந்த வீடியோ மூலயமா. என் அப்பா என் தந்தை கொடுத்த கிஃப்ட்டு, ஸ்ட்ரிக்டான டேடி கொடுத்த கிஃப்ட்டுங்க. நான் கொடுத்த gift நான் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாம், 2 பேரும் சேர்ந்து கொடுத்த கிஃப்ட். நான் இந்த gift பேப்பர்லாம் என்னம்மா பண்ணுவேன்? டஸ்ட்பின்ல போடு. ஆனால் இந்த கிஃப்ட்டை மட்டும் டஸ்ட்பினில் போடக்கூடாது. அது எனக்கு ஆ gift, எனக்கு gift கவர் உனக்கு. ஆசை. டஸ்ட்பின்ல போடக்கூடாதுங்கிற பிளாஸ்டிக் gift யாராவது டஸ்ட்பின்ல போடுவாடா? அதானே, சாரி நான் மக்கு பிளாஸ்டிக். என்னம்மா மிக்கி மவுஸ் போட்டிருக்கு? எனக்கு இது வெயிட்டே இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கே. பெருசாக இருக்கா, ஆனால் வெயிட் இல்லை. பிரிச்சு கூட, ஆனால் பாக்ஸ் நான் தான் திறப்பேன். சரி, அடுத்த கிஃப்ட்டை நான் பிரிக்கிறேன் பாரு. இங்க பாருமா, இது ஆக்சுவலி யாரு கொடுத்ததுன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச கலர் கிரீனா? பேரே எழுதல. என்னம்மா இவ்வளோ அழகான கிஃப்டை கொடுத்துட்டு பேரே எழுதாம கொடுத்துட்டாங்களேம்மா. ஆக்சுவலி நான் கவிதா ஆண்டின்னு சொன்னேன்னா அவங்களோட டாக்டர் கொடுத்த கிஃப்ட்டு. டாக்டர் பெண்ணுங்க, அந்த பெண்ணை எழுதுங்க எல்லாத்தையும். அப்பா அப்படின்னு எழுந்து. இங்க பாரு சாம்பவி. என்ன தாடா தாடா இது ஆக்சுவலி நான் தாண்டி சூஸ் பண்ணேங்க, வாங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஐ லவ் சாஃப்ட் டாய்ஸ். எனக்கு பிடிக்கும். நான் மறந்துட்டேன் இது எப்படி இருக்கும்னு மறந்துட்டேன். எனக்கு பிடிக்கும் கை சாஃப்ட் டாய்ஸ்னா. ஜோ 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 என்னடிமா பாப்பா பாப்பா. ஆக்சுவலி இனிமேல் என்னோட டாய் ஷெல்ஃபில் ஆட் ஆகும். பாரு இவனை. இது வந்து நேத்ரா ஃபேமிலி கொடுத்த கிஃப்ட். நான் எப்போ இவங்களை மீட் பண்ணி சொல்ல போகிறேன் உங்கள் கிஃப்ட் அருமையாக இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு வாவ். நேத்ரா ஃபேமிலி கொடுத்த கேட்ரிக்ஸ் பென் வாங்கினேன் இல்லம்மா அன்னைக்கு. அவங்க பிங்க் கலர் செட்டு கொடுத்தாங்கல்லம்மா. வாவ் சூப்பர். இதே மாடல்ல ஒரு நாள் எனக்கு பிங்க் கலர்ல ஒரு செட்டு கொடுத்தாங்க. இதே மாடல்ல இப்போ ஒரு கிரீன் பியூட்டிஃபுல்லி. நான் பிங்க் கலர் ஸ்கெட்ச் தொலைச்சிட்டேன். பென்சில். இதே செட் எனக்கு அருமை அருமை. பென்சில் பத்திரமா யூஸ் பண்ணிடி. எரேசர் வச்ச பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. டப்பு டப்பு. நான் பிளாக் பென் இல்லனே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு பிளாக் பென்னும் சேர்த்து கிடைச்சிடுச்சுடா. எரேசர் வச்ச பென்சில் டி ஜாக்கிரதையா யூஸ் பண்ணு. ஓ நோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த gift. ஆனா எனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியலடா. எல்லாமே அருமையா இருக்கு. நான் என்னத்த சொல்லுவேன் பிடிச்சிருக்குன்னு. கடைசியில பாருங்க எனக்கு எதை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். கண்ணு மூடு கிட்டா. தேங்க்ஸ். ஈஸியாக பிடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க காய்ஸ். மினிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷாம்பவி பை அஸ்விதன் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபேமிலி, தேங்க்யூ. உங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் நல்லா பேசிட்டேனா? ஓ தட்ஸ் சச் எ கிஃப்ட். எனக்கு எதை
சொல்றதுன்னு தெரியல. வாயில வாங்கிக்கோங்கடா. நீ நோட்டு வாங்கிக்கிறியா? வாங்கிக்கோ. இங்கே ஒன்று பிளாஸ்டிக். இங்கே ஒரு பிளாஸ்டிக். ஏன் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்? சரி, such a sweet and sweet. அம்மா எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல தோணலடா. சூப்பர்ரா. அந்த பாரு, இந்த பென்சில்ல ஷார்ப்னர் வச்சிருக்கு. ஆனா அந்த ஷார்ப்னர் ஆனா எவ்வளோ பெரிய பாக்ஸ். எனக்கு எதை நான் சொல்றது? ஒண்ணே சொல்றேன். இந்த பக்கம் பாருடி, இந்த பக்கம் தரக்கலாண்டி, இந்த பக்கம் தரக்கலாண்டி, ரெண்டு பக்கம் மேக்னெட்டிக் பாஸ்டி. இது அது அமுக்கினேன்னு வச்சுக்கோங்க, இப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பேசி குடுடி. என்னங்க இதுல எது என் பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்ல எனக்கு முடியல. என்னால முடியலங்க. இந்த பக்கம் ஷார்ப்னர் வச்சுக்கோண்டி, இந்த பக்கம் ஷார்ப்னர் டஸ்ட் ஆயிடும். உள்ள ஷார்ப்னர் சீவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது டஸ்ட்டில் உள்ள எல்லாம் போயிடும். யாராவது பாக்ஸ் அமுக்கினா கோவம் வந்துடும். இது என்னோட பாக்ஸ் அமுக்கக்கூடாது அப்படின்வோம். பிரிச்சு தெரியானா யாரு கொடுத்தது பேர் எழுதணும். எனக்கு யாரு கொடுத்ததுன்னே தெரில. பிகாஸ் எவ்ரி ஒன் ஆர் கிவிங் சச் அ ஸ்வீட் கிஃப்டா. நான் எப்படி சொல்கிறது சொல்லுங்க, யார் கொடுத்ததுன்னு. இது எப்படி ஒட்டுறது? இது சேஃபாக ஒரு பேக்கில் போட்டுருவோம்னா, ஆக்சுவலி இது வந்து க்ரீனியாக இருக்கிறதுனால, அண்ட் திஸ் நெக்லஸ் இஸ் ஆல்சோ க்ரீனி. ஸோ க்ரீனியோட க்ரீனியை சேர்த்துருவோம். க்ரீனி ரோஸ்ல என்னடி கொடுத்தாங்க? அதில் யாருமே பேரை மென்ஷன் பண்ணலை. சில பேர் அங்கேருந்து எல்லா கிஃப்ட்டையும் எடுத்துட்டேனாலும் தெரியல. ஆனால் அவங்க க்ரீன் கலர் பாக்ஸில் தான் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது, தீப்தி கொடுத்தது. அதான் கேண்டி ஷேப்ல இருக்கு. வேற ஏதாச்சும் கிஃப்ட் இருக்கா? இங்க பாருடி. அது எனக்கிட்ட முன்னாடியே இருக்கு, அது கூட உடைஞ்சிருச்சு. பரவாயில்லை, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி சின்ன வயசுல. ஆனா உடைஞ்சிருச்சு. பரவாயில்லை. Sorry for the damage, sir. Hey, accessories. இங்க காட்டு. Accessories. டேய் யாரா இத கொடுத்தீங்க? சொல்லிருங்கடா. நான் ரோஸ்ல போட்டு கேக்குறேன் என்ன gift கொடுத்தாங்கன்னு. டேய் சொல்லுங்கடா, யாரா கொடுத்தீங்க? ஏய் இங்க காட்டு. கேக்க குடு, நான் பாக்குறேன் என்ன ஐட்டம். It is small but so wonderful. ஈஸா குடுடா. இருமா, இது இவன் யூடியூப்ல ரெண்டு பிரேஸ்லெட், ப்ளூ கலர் பிரேஸ்லெட், எலாஸ்டிக் பேண்ட்ஸ், சச் a cute பேண்ட். எங்க பார்த்தாலும் ரப்பர் பேண்ட் என் தலையில போட. ஆக்சுவலி எனக்கு தலைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஹேர் கிளிப்ஸ் குட்டி குட்டியா. என்கிட்ட கொடு. ஏய் சூப்பர் டி. நல்லா தெரியுமாமா கேமரால. நல்லா தெரியும்டி. குடிடி. சச் a wonderful giftடா. ஆக்சுவலி கடைசியா வந்து ஒரு பொண்ணு வந்து கொடுத்தா. ஆக்சுவலி ஸ்வீட்டாக வந்து கொடுத்தா. இதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேர் தீப்தி வர்ஷா. ஆக்சுவலி நான் கேண்டி ஷேப்பில் கொடுத்துட்டனால ஐ கேன் ஐடென்டிஃபை த கிஃப்ட். இது கேன் ஐடென்டிஃபை இட். ஏய் என்னடா இந்த கிளிப்ஸ் எங்க போட்டுக்கிறது சொல்லு. தலையில. பயங்கர பிரில்லியன்ட்.
ஒரு செகண்ட் நான் கேமராட்ட ஒரு தடவை கிளியராக காமிக்கிறேன். இந்த சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரேஸ்லெட், லைட் கலர் பேண்ட், டார்க் கலர் பேண்ட்ஸ், பவ்வு, தென் க்யூட்டான குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ் 2 சைட்லையும், ஒரு அழகான ஒரு பாக்ஸ். எனக்கு சொல்ல முடியாது எது எனக்கு கிஃப்ட் பிடிச்சதுன்னு. இந்த கிஃப்ட் சூப்பரான கிஃப்ட் டி. இங்க பாரு, பவு சொன்னேன்ல, இப்படி பவு போட்டு இந்த பவுல இங்க போடுற கிளிப் அது. ஆமா, அது நான் ஒரு பொண்ணு போட்டு இந்த மாதிரி இங்க பாரு, இந்த பக்கம் 2 பக்கம் முடி எடுத்து நடுப்புற குட்டி கிளிப். இது பவு போடுற கிளிப் மட்டும் இல்ல, சூப்பர் சென்டர் கிளிப்பாவும் இது யூஸ் பண்ணலாம். நீயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஆனா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சேஃபா எடுத்து வைக்கணும். எஸ். ஆனா இது ஒரு கிரியேட்டிவிட்டி. கேண்டி இந்த கிளிப் ரொம்ப ஃபேமஸான கிளிப் டி. அப்ப அப்படியா? ஆமா. ஆனா இப்போ எனக்கு இது ரொம்ப ஃபேமஸ். பவ்வு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு இதை கேண்டி ஷேப்லேருந்து நார்மல் ஷேப் கொண்டு வரவே மனசு இல்லை. என்ன சச்ச சோம்பேறி. நெக்ஸ்ட் பர்த்டேலேருந்துலாம் அடுத்த நிமிஷத்தில் அன்பாக்ஸ் பண்ணுங்க. ஏங்க சச்ச கிஃப்ட்டுங்க இது, சச்ச பிளிஸ். ஓ நோ, வாஜா வாஜா. ஏய் பிளாக் பென்னுமா? பிளாக் பென் இல்லன்னு சொன்னேன். ஓ ப்ளூ ஜெல். ஆனா அழகா இருக்கு. ஜெல் பென்னா சூப்பர் டி. எக்ஸாம்பிள் நீ பேனா வாங்கணும்னே அவசியம் இல்ல. ஜெல் பென் வந்து இப்ப இங்க் பென் மாதிரியே இருக்கும். இது ஒரு அழகான செட்டுமா. இது என்னது? எனக்கு வந்து தரியா வச்சு தரேன். ஏய் எல்லாமே கிளாஸ்மேட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஃபிளிப் பென்னுமா. எனக்கு இது கொடுடா. ஷாமவி எனக்கு கிஃப்டா கொடுக்கறா. சூப்பர். ஐயோ டேஞ்சர் ஃபெலோ. குத்திடுவேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் இங்க பாருடா, டைமண்ட் மர்மைட் பென்ஸ். ஏய் பிளாக் பென். ஏ பிளாக் பென் இல்லைன்னு கிடைச்சிருச்சு. ப்ளூ பென்னு நல்லா சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அப்பாடா பிளாக் பென்னா இருக்கணும் இது. கடவுளே பிளாக் பென்னு गाइस. 2 ப்ளூ பென், ஒரு பிளாக் பென், 3மே பிளாக் பென்னா. இந்த ப்ளூ பென்னு சரி. ஆக்சுவலி ஐ லவ் திஸ் ரூல். இதில் எனக்கு கிடைச்சதெல்லாம் கிஃப்டா. ஏய் சி சூப்பர்டா. எல்லா கிஃப்ட்டும் நான் ஆசைப்படுற கிஃப்ட் எல்லாம் இப்போ எனக்கு குமிஞ்சு கிடக்குங்க. பாருங்க, கிட்டக்க கொண்டு வா, போன கொண்டு வா. இந்த ஸ்கேல் உங்களுக்கு தெரியும். வாவ், என்ன இத குடிடி ப்ளீஸ். இது செல் ஃபோன் குடிடி. ஒன்னு வெச்சுக்கோ. இது க்ளோஸ் பண்ணாத. க்ளோஸ் பண்ணாத. அதாவதுங்க, ஆல் ஆஃப் தம் யூஸிங் த ஒன் ஆஃப் த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இவளோட கிஃப்ட் கொடுத்தது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். என்னென்னா ஆல் ஆஃப் தம் யூஸிங் த ஒன் ஆஃப் தம் அப்படின்னா ஆல் ஆஃப் த யூஸிங் த ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். ஷாம்பியோட கிஃப்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. பேனா எல்லோரும் யூஸ் பண்ணலாம், கிளிப்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம், பிந்திஸ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இந்த லூடோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து பிஸ்னஸ் ட்ரேடு கேம் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரியோட என்னென்ன இருக்குது, ரயில்வே சிஸ்டம், இது எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ வந்து இது எங்கெங்க இருக்குங்கிறது நான் பற்றி திறக்கிற போது எடுத்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் பென்சில் கிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பென்சில் கிட்டுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? பென்சில் கிட்டு சூப்பர் கிட்டுங்க. பென்சில் பேனா கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணாங்க. இது பிளாக் பென் தாமா. இந்த பென் இது நான் கூட பால் பாயிண்ட் பென்னு நினச்சேன்னா பிளாக் பென். சூப்பர். இந்த பால் பாயிண்ட் பென்னெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. ஒரு டைரி, லாக் வச்ச டைரி கொடுத்துருக்காங்க. அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டமான ஒரு டைரி மட்டும் இல்லாமல் அது திறந்து பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பர்த்டேக்கு கிஃப்ட்ஸ் எல்லோரும் வந்து கொடுத்துட்டு போவாங்க. நம்ம கேக் டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணுவோம், ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணும்போது நமக்கு டயர்டாகிடுவோம். ஒரு லெவலுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது டயர்டாகிடும். ஸோ அன்றைக்கி நைட்டு கிஃப்ட்ஸ்லாம் விற்கிற போது அந்த டயர்டாக அந்த கிஃப்டெல்லாம் பார்க்கும்போது அந்த டயர்டெல்லாம் என்னடா ஒரு கிஃப்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
இது ஒரு டோக்கன் ஆஃப் லவ். நம்ம கொடுக்குறது ஒரு டோக்கன் ஆஃப் லவ். அது கிஃப்ட்ஸ் வாங்கி அதை பிரிக்கிற போது அதோட எக்ஸைட்மெண்ட் வேறு எதுவும் இல்லை. எக்ஸைட்மெண்ட் மோடோட அவங்கள பார்த்து இது நல்லா இருக்குங்க, நீங்கள் ரொம்ப நல்லா கிஃப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுற போது அவங்களோட ஹாப்பியும் நம்மளோட ஹாப்பியும் நல்லா வருங்க. ஒரு கிஃப்ட் எஸ்.